கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்து வருகிறார். இந்த 2 மாதங்கள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்தி வருகிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. சில வேளையிலே நான் வீட்டில் சொல்லிக்கிறோம், ஒரு மாதத்திலே கர்த்தர் இந்த சூழ்நிலை தெரிஞ்சுதான் கர்த்தர் நமக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் நாமத்து மகிமையுண்டாது. எப்படி ஒரு சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் ரொம்ப முக்கியமோ, ஆகாரம் இல்லாவிட்டால் இந்த சரீரத்தில் எப்படி ஒரு சோறு வருதோ, அது போல ஆண்டவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் ஆத்மா சோர்ந்து போய்விடும். கர்த்தர் நல்லவர். நம் ஒவ்வொரு தோன்று போகும்போது, சோர்ந்து போகும்போது ஆண்டவர் நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்து நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர். நான் இந்த நாளிலும் ஒன்றை மாத்திரம் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு என்ன பாதைகள் நடந்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை சந்தோஷமோ துக்கமோ, ஆண்டவரே லாபமோ நஷ்டமோ, ஒரு காரியம் மாத்திரம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் நீங்க மாத்திரம் என் கரத்தை பிடிச்சு நடத்தி உங்க வார்த்தைகளை கொடுத்து மாற்றம் நீங்கள் ஆண்டவரே என்னை தேர்த்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அது கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறது இல்லை. ஒவ்வொரு மாதமும் நமக்காக கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். கர்த்தர் நாம் நம்ப பண்ணின நம்முடைய வசனத்தை அவர் நினைக்கிறார். இந்த நாளிலும் கூட வாக்குத்தத்தமாக இந்த நாளிலே என் மனதிலே கடந்த வாரத்திலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து அதை தியானிக்கும்படியாக வைத்தார். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்திலே 22, 23 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூமி நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோஷேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி 23 என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்திலே நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு தத்தமாக நாம் தியானிக்க வேண்டியது, அந்த நாட்டை விசேஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்ற. அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்றார் தெரியுங்களா? மார்ச் மாசம் கர்த்தர் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டாக செய்வார். கர்த்தர் நாம் இருக்கிற இடத்தை விசேஷப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இந்த வசனத்தை நான் இங்கிலீஷ் பைபிள்ல நான் பார்த்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. NIV-ல இந்த வசனம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் மேக் ஏ டிஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. டிஸ்டிங்ஷன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நம்மை அது தனித்துவமாக அல்லது நம்மளை ஒரு வேறுபடுத்தி ஒரு வித்தியாசமாக நம்மை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு இருக்கு. இந்த வருஷம் கர்த்தர் இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக கர்த்தர் நமக்காக செய்ய போகிற காரியங்களை அல்லேலூயா நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். கர்த்தர் தாம் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை கர்த்தர் விசேஷப்படுத்துவார். இந்த கோசம் என்ற நாடு, இந்த கோசேன் என்ற நாடை கர்த்தர் விசேஷப்படுத்தினார். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கோசேன் என்ற நாடு என்பது எகிப்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருந்தாலும் அவர்கள் கோசேன் என்ற ஒரு நாட்டிலே அவர்கள் இருந்தார்கள். கோசேன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கோசேன் என்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டிரா நியர், கிட்டி சேருதல் என்று அர்த்தம். கிட்டி சேருதல். யோசேப்புக்கு இந்த குடும்பம் தூரமா இருந்தார்கள். ஆனால் யோசேப்பு சொல்றார், ஏன் சமீபத்துல வாங்க. கர்த்தருடைய நாமத்தை ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கோசேன் நாட்டில் யாக்கோபு யோசேப்பை சந்தித்தான். கோசேன் நாடு என்று சொல்லும்போது அந்த யோசேப்பை அவர்கள் சந்தித்து அங்கு அவர்கள் யோசேப்போடு சமீபித்து வாழ்ந்திருக்கிற ஒரு காரியம். யோசேப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறார். இந்த கோசேன் நாடு என்று சொல்லுவது, தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு எகிப்திலே இருந்தாலும்
எகிப்தாகி இந்த உலகத்துல இருந்தாலும் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான உறவுல இருக்கும்போது இந்த கோசேனுடைய விசேஷங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் கர்த்தர் காணப்படும்படியாய் செய்வார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கோசேன் நாட்டினுடைய விசேஷங்களை இந்த நாளே நம்ம தியானிக்க போகிறோம். எகிப்துலதான் இருந்தாங்க, ஆனா அவங்க இருந்த இடம் கோசேன். எகிப்துல இருந்தாங்க, ஆனாலும் அவர்கள் இருந்த இடம் கோசேன். கர்த்தரோடு இருந்தார்கள். கர்த்தரோடு இருப்போம் என்று சொன்னா கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்துவார், வித்தியாசப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்துவார், கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்துவார். ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள். முதலாவது, என்ன காரியம் தேவன் எப்படி விசேஷப்படுத்துகிறார் என்று சொன்னா, இது ஆதியாகமத்துல 47வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னா, அங்கே 6வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கு, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரனையும் குடியேற்றும்படி செய், அவர்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கலாம். 4வது வசனத்திலே நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று அங்க யோசேப்பு வேண்டிக் கொள்ளுகிறான். வேண்டிக் கொள்ளும் போது அவனுக்கு ஒரு தயை உண்டாகுது. கோசேன் நாட்டில் நீயும் உன் குடும்பமும் கூடியிருக்கலாம். கோசேன் நாட்டிலே இந்த பஞ்சத்துக்கு நீங்க தப்பிக்கிறதுக்கு கூடியிருக்கலாம். முதலாவது நான் குறிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கோசேன் அனுபவம் என்பது வறட்சி வராமல் பாதுகாக்கும், வறட்சியில் இருந்து பாதுகாக்கும் கோசேன். இந்த இஸ்ரவேலருடைய முற்பிதாக்கள் அவர்கள் இந்த ஆடு மாடுகளுடைய அந்த தொழிலை செய்திருந்தவங்க, மெய்ப்பர்கள். அவர்கள் பஞ்ச காலத்திலே அவர்களை மாத்திரம் அது பாதிக்கவில்லை, அவருடைய மந்தைகளையும் பாதிக்கும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல மந்தைகளுக்கு ஒரு மேய்ச்சல் உள்ள இடம் வேணும். அது கோசேன் ஒரு நல்ல மேய்ச்சல் உள்ள இடமாய் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு அந்த இடம் கிடைத்ததுனாலே அவர்கள் வறட்சியில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். வறட்சி இல்லாத கோசேன். அல்லேலூயா. அவர்களுடைய அந்த பஞ்சத்திலே அவர்கள் தோய்ந்து போகாதபடிக்கு அந்த கோசேன் நாட்டிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரு அழகான காரியம் இருக்கிறது. 47ஆம் அதிகாரத்துல அங்க எகிப்தியர்கள் எல்லாம் தங்கள் நிலங்களை விற்றார்கள் என்று 20வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அதுல இருக்குது. எகிப்தியர்கள் எல்லாம் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். ஆனா அதே அதிகாரம் 27ஆம் வசனத்துல இஸ்ரவேல் வயல்களை வாங்கினார்கள். கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள், அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் வலுகி பெருகினார்கள். எகிப்தியர்கள் அந்த பஞ்ச காலத்திலே நிலங்களை விற்ற நாட்கள்ல இவர்கள் நிலங்களை வாங்கினார்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே அவர்கள் பிழைத்திருக்கும்படியாக அவர்கள் வறட்சி இல்லாத ஒரு கோஷனை கர்த்தர் அவளுக்கு தயை பாராட்டினார். இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அநேக வறட்சியான சூழ்நிலைகள் இருக்கலாம், சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் அதன் நடுவிலே தேவன் நமக்கு வறட்சி இல்லாத அல்லேலூயா ஒரு கோசேனின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமீன். 2வது குறிப்பை நாம் தியானிக்கும்படியாக, இந்த கோசேன் நாட்டினுடைய விசேஷம் என்ன, தேவன் இதை எப்படி விசேஷப்படுத்துகிறார் என்று சொன்னா, கோசேன் நாட்டினுடைய இந்த 2வது ஒரு விசேஷம், இந்த கோசேன் நாட்டிலே தேவன் நாம் ஏற்கனவே வாசித்தது போல வண்டுகள் வராமல் பாதுகாத்தார். வண்டுகள் வராமல், அதாவது வண்டுகள் என்று மாத்திரம் சொல்ல முடியாது. யாத்திராகம் 8:22 சொல்கிறோம், கோசேன் நாட்டிலே நல்ல வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை நான் விசேஷப்படுத்தினேன். வண்டுகள் வராதது மாத்திரமல்ல, ஒரு வாதையும் இந்த எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வாதையும் எங்க வரலன்னு கேட்டா இந்த கோசேனுக்குள்ள வரல. அல்லேலூயா. சங்கீதம் 91 சொல்லு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் இந்த மாதத்திலே வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு இந்த கோசேன் விசேஷப்படுத்தின ஆண்டவர் நம்முடைய குடியிருப்பைக்கும் நம்முடைய வாசஸ்தலத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாதை வராதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார்.
வாதை வராதபடிக்கு எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதியை ஒன்று உங்களுக்கு நான் வர பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம் இருக்கும் இடத்தை கர்த்தர் விசேஷப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இது கோஷேன் நாட்டில் உள்ள மூன்றாவது ஒரு விசேஷம், தேவன் விசேஷப்படுத்தின ஒரு மூன்றாவது அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கோஷேன் நாட்டுக்குள்ள இவர்கள் வரும்போது, இவர்கள் வந்து ஒரு குடும்பமாய் வந்தார்கள். ஒரு சொற்பமான ஜனங்களாக ஒரு 70 பேராக இந்த கோஷேன் நாட்டுக்குள்ள வரும்போது இருந்தவங்க. ஆனா இவர்கள் இந்த கோஷேன் நாட்டை விட்டு, இந்த எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே போகும்போது அவர்கள் சாதாரண ஒரு குடும்பமாக அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 6 லட்சம் புருஷர்கள். அப்படியானால் அவர்களுடைய எண்ணிக்கைகள் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. கணக்கு நம்மால அதை ஜீர்ணிக்கவே முடியாது. 70 பேர் என்பது பல லட்சங்களாக மாறுகிறார். 1000 10,000ங்களாக மாறுகிறார். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஒரு ஆளுக்கு 1000 10,000 கணக்கு போட்டா கூட அது எட்ட முடியாத அளவுக்கு அவருடைய பெருக்கம் இருக்கிறது. என்னை யோசிக்க வைத்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஒரு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இருக்கக்கூடிய, ஏன்னா புருஷர்கள் மாத்திரம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே 6 லட்சம்ன்றது போல எப்படியோ ஒரு 20-30 லட்சம் பேர் அங்க இருந்திருக்கணும். ஆனா அவர்கள் அந்த 20 லட்சம் பேருக்கு உள்ள ஒரு இந்த வாதைகள் எல்லாம் வரும்போது இவர்கள் வெளியில இல்லை, எகிப்துல வேற எங்கேயும் இல்லை, இவர்கள் கோஷேன்ல இருந்ததுனால பாதுகாக்கப்பட்டாங்க. இவங்க கோஷேன்ல அப்ப 20 லட்சம் 30 லட்சம் ஜனங்க ஒரு இடத்துக்குள்ள ஒரு நிலப்பரப்புல இருக்கிறாங்கன்னா, அந்த நிலப்பரப்பு சாதாரண ஒரு 70 பேருக்கு கையளிக்கப்பட்ட ஒரு நிலமாக இருக்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு குடும்பமாக அவர் போனாலும் ஒரு தேசமாக அவர் வெளியே வருவதற்கு அவர் முன்கூட்டியே தேவன் அந்த கோஷேனுடைய நிலப்பரப்பை அவளுக்கு கொடுத்திருந்தார். சொல்றதை உங்களால புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆங்கில பைபிள்ல கிரேட் நேஷன் இருக்கும், தேசமாக்குவேன் சொல்லுகிறார். ஒரு சாதாரண ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன், தேசமாக்கி அதுக்கப்புறம் இந்த இடத்தை, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு இவர்கள் ஒரு தேசமாக எங்கே உருவாக்கப்பட்டார்கள் என்று சொன்னா, இந்த கோஷேன் என்ற இடத்துலதான். இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் ஒரு விஸ்தாரத்தை, தேவன் அவர்களுக்கு 70 பேர் இருக்கும் போதுமே அவர்கள் லட்சங்களுக்கு ஏற்ற இடத்தை கர்த்தர் அவர்களுக்காக முன்பதாகவே ஆயத்தம் பாராட்டி, தயவு பாராட்டி அவளுக்கு கொடுத்தார். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது கோஷேனின் அனுபவம். கோஷேன் என்றால் கிட்டி சேர்வது. நாம் தேவனோடு கிட்டி சேருவோம் என்று சொன்னால், அல்லேலூயா, நமக்கு முதலாவது சொன்னபோது வறட்சி வராத ஒரு கோஷேனாக இந்த உலகத்தின் நடுவிலே நாம் இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வாதை இல்லாத ஒரு கோஷேனின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். மூன்றாவது, நான் சொன்னது போலவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். வறட்சி மாத்திரமல்ல, வாதை வராது மாத்திரமல்ல, இந்த கோஷேனிலே தேவன் நம்மை வளர செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பல மடங்கு வளர செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த இடத்தை நமக்கு விசேஷப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரையா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களை மற்ற ஜனத்திலிருந்து நீ பிரித்தெடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி எங்களை விசேஷப்படுத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காட்டு ஆண்டவரே புஷ்பங்களை பாருங்கள், ஆண்டவரே ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று நீ சொல்லி அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே, விசேஷித்தனுடைய உச்சன் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னது போல நீர் எங்களையும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்தையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த வருஷம் ஆண்டவர் இந்த மாசம் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்ப வல்லவராய் இருக்கிறீர். வாதை கூடாரத்தை அணுகாமல் காத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒரு விஸ்தாரம் உண்டாகட்டும், ஒரு ஆண்டவர் வறட்சி நீங்கட்டும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் வளர்ச்சி உண்டாகட்டும் கர்த்தாவே. வாதைகள் இல்லாமல் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord.